கொளத்தூர் பகுதியில பாத்தீங்கன்னா திமுக தலைவர் தோல்வியுற்ற பிறகு அந்த பகுதி சார்ந்த மக்களை சில அமைச்சர்கள் அவதூறாக தொடர்ச்சியா கடும் விமர்சனமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கூட்டணியில் இருந்த கட்சிகளை கடுமையா விமர்சனம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம குறிப்பாக CPM கட்சிகள் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டி விமர்சனம் செய்யறாரு. இது குறித்து உங்க கருத்து என்ன தோழர்? கொளத்தூர் தொகுதியில மக்களை விமர்சிக்கிறதுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று இவங்க கடந்த காலங்களை நினைவுபடுத்தி பார்த்தாங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் அவங்ககிட்டே இருக்கு. ஏன்னா 1967 பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல ஆட்சியை பிடிக்கும் போது CPM பக்கபலமாக அவங்க கூட நின்று கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் CPM இருந்தபோது அன்றைக்கு காமராஜர் அவர் சொந்த மண்ணில் தோக்குறார். காமராஜர் தோக்கும் போது அதுக்கு எதிர்க்க நின்று சீனிவாசன்ற மாணவ சங்க தலைவர் ஜெயிக்கிறார். அப்போ காமராஜர் அந்த பகுதி மக்களை விமர்சனம் பண்ணல, அந்த கட்சியை விமர்சனம் பண்ணல, எதுவுமே விமர்சனம் பண்ணாத அதை தட்டி கொடுத்துட்டு போனார் காமராஜர். ஆனா இன்னைக்கு கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா வாக்களிக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பகுதி மக்களை தொடர்ச்சியாக இந்த அமைச்சர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. அன்றைக்கு 67 ஜெயிச்சதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அன்னைக்கு ஒரு மாத காலத்துல தான், அந்த எலெக்ஷன் டைம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எமராதா கழுத்துல சுட்டுறாரு. அப்போ அந்த கட்டெல்லாம் போட்டுட்டு அன்னைக்கு சினிமா பிரபலத்தில் தான் அன்னைக்கு முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடிச்சது. எம்ஜிஆருடைய கட்டம் எம்ஜிஆருடைய புகழ் தான். இன்னைக்கு கூடிய விஜய் வந்துட்டாருன்ற சினிமா புகழ் விமர்சனம் பண்றவங்க திராவிட முன்னேற்ற கழகம் இது மாதிரி தான் வந்தது. அது மட்டும் இல்லாத 1976 மிசா சட்டம் கொண்டு வந்த போது திமுகவை கடுமையாக தாக்கப்பட்டு சிறைக்கு போனாங்க. பல தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தோழர் சிட்டி பாபுன்றவர் சிறையில் அடி தாங்க முடியாத அவர் வழியில நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. இந்த மாதிரியான காங்கிரஸ் மேல கடுமையான கோபத்தில் இருந்த திமுக 80 நேரு மகளை வாங்க நிலையான ஆட்சி தருங்கன்னு சொல்லிட்டு இதே வாயில் தான் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த ஒட்டுமொத்த காயப்பட்ட தொண்டர்கள் மனசுல எவ்வளவு ஆழமான வலி இருந்திருக்கும். ஆனா அதிகாரம் மட்டும் தான் தேவைன்றதுனால அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சது. காங்கிரஸ் கூட 80 கூட்டணி வச்ச போது அதே பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக நாங்க பெரியார் கொள்கையை முன்னிறுத்துறோம், பெரியாருடைய வழியில இருக்கோம், நாங்க பெரியாருடைய இதுவே தாங்கி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறாங்க. பிஜேபின்றது ஒரு மதத்தை சார்ந்த கட்சி, மதத்தை முன்னிறுத்தி இன்னி வரைக்கும் மதத்தை முன்னிறுத்தி வரக்கூடிய கட்சி. ஆனா இவங்க கடவுள் மறுப்பை பேசக்கூடிய பெரியாருடைய கட்சியை முன்னிறுத்தி இவங்க வராங்க. அப்ப இது எப்படி மட்டும் இவங்க 2 பேரை கனெக்ட் பண்ணாங்க, இவங்க எப்படி கை கோத்தாங்க? அப்ப அதிகாரம் தேவைன்றதுக்காக பிஜேபி கூட கூட்டணி பண்ணாங்க. காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தாங்க, அது பிஜேபி கூட போயிட்டாங்க. அப்போ சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கக்கூடிய இந்த கட்சி இன்னைக்கும் நாங்க சிறுபான்மை மக்கள் நாங்க தான் பாதுகாப்பா வச்சுட்டு இருக்கோன்றாங்க. அன்னைக்கு கோத்ரா ரயில் விபத்துல 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் இறந்துட்டாங்க. அப்ப கலைஞரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன அளவுக்கு பாதுகாப்பா அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னு. அப்ப வாய் மூடிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இருந்த போதுதான் நீங்க திமுக யாரை மாறி மாறி சொல்றீங்களோ, நீங்க இங்க எல்லாம் எங்க போயிருக்கீங்க பாருங்க. திருப்பி 2004 காங்கிரஸ் கூட கூட்டணி 10 ஆண்டுகள் அமைச்சர் போஸ்டிங் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட இவங்க டிராவல் பண்ணாங்க. டிராவல் பண்ணும்போது இவங்க அமைச்சர் பதவிக்காக இங்க இருந்து வீல் சேரோட டெல்லிக்கு போனார் தலைவர். ஆனா இன்னைக்கு இவங்க ஒரு தோல்வி வந்த உடனே பாத்தீங்கன்னா மக்களை திட்டுறாங்க, கூட்டணி கட்சியை திட்டுறாங்க, விமர்சனம் பண்றாங்க, அதுவும் மார்க்சிஸ்ட் விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு மார்க்சிஸ்டுக்கு அமைச்சர் போஸ்டிங் கொடுத்தா கூட வேணாம் சொல்லிட்டு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறோம். அன்னைக்கு ஜோதி பாசுக்கு பிரதமர் போஸ்டிங்கே வந்தது, அதையே நாங்க தட்டி விட்டோம். எங்களுடைய ஆட்சி எங்க கிட்ட இருந்தா தான் நாங்க பண்ண முடியும், இன்னொரு கூட்டணி ஆட்சியில் நாங்க பங்கு பெற மாட்டோம், மக்களுக்கான ஆட்சி எப்போ அது நிலைச்சி இருக்கோ அதுக்குள்ளதான் நாங்க இருப்போம்னு சொல்லிட்டு நாங்க எந்த கூட்டணி ஆட்சியிலையும் பங்கு பெறாதான் இருக்கோம். ஆனா இன்னைக்கு பதவி போன உடனே நீங்க புலம்பக்கூடிய RS பாரதி தொடர்ச்சியாக அவர் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்த்தா சர்ச்சையான பேச்சுக்கள் தான். இப்ப சமீபத்தில் கூட பிராமணர்கள்லாம் தட்டை தூக்கி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான பேச்சை பேசி கடுமையான சொற்கள்ல வசப்படப்பட்டார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்கு நீதிபதி பிச்சையா நாங்க தான் போட்டோம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி தலித் மக்களை கொச்சையா பேசி அதுல விமர்சனத்துக்குள்ளானார். இவர் தொடர்ச்சியாக ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு பக்குவம் இல்லாத பேச்சுகளை வச்சிருக்காரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா தாவேகா ஒரு மாநகராட்சி பிடிச்சா மீசை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத சர்ச்சையான பேச்சுகளை பேசி அவரே தன்னை இழிவுபடுத்துகிற மாதிரி தான் நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்களோட தான் இருக்கும். தேர்தல் நேரத்தில் அதிகாரம் பெறுவதற்கு தான் கூட்டணி வச்ச. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்களுக்கு வீதியில இன்னைக்கும் விஜய் அரசை வலியுறுத்தி மின்சாரத்துக்கு அங்கங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அங்கங்க விஜய் அரசை வலியுறுத்தி அவர் போகக்கூடிய விஷயங்கள்ல தவறாக இருந்தா சுட்டி காட்டுறோம். இந்த வேலையை தான் நாங்க செய்துட்டு இருக்கோம். மக்களுக்கான ஒரு நேர்மையான அரசியல், நேர்மையான ஒரு பணி செய்யறோம்னா அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்